தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து அதிமுக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து பேசத் தொடங்கிய உடனே அதிமுக பாஜக உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி கூச்சலிட்டதால் அமளி நிலவியது. சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அளித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அதிமுகவினர் முழக்கமிட்டனர். டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை விதி எண் 63 படி முன்னறிப்பு காலம் 14 நாட்கள் முடிவடைந்து விட்டதால் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் கோரும் தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவரும் கேட்டுக்கொண்டார். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். அதிமுகவினரை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏக்களும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்திய ரூபாயின் குறியீட்டை மாற்றியதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். போடுவாங்க, இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும்? அந்த சிம்பிள் தானே தெரியும். அது செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்திருக்கிறது? இப்போ ஏதாவது அதனால மாற்றம் கொண்டு வந்தால் மக்கள் மனசில் ஏதாவது மாற்றம் வருமா? என்ன இல்லைல்ல. சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக மற்றும் பாஜகவினர் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு மீண்டும் பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.